ஹலோ வணக்கம். இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட அரிசி போட்டு வடித்த சோறு, அது கூட மிளகு சீரகம் தக்காளி போட்டு செஞ்ச சுவையான ரசம், சோறு ரசம். இதுக்கு என்ன சைட் டிஷ் பார்க்கலாம். மீனை சுத்தம் செஞ்சு மீன் இருக்க தலையை மட்டும் எடுத்து தேங்காய் காஞ்ச மிளகாய் வெங்காயம் தக்காளி மஞ்சள் போட்டு அரைச்சி அதில் இந்த தலையை போட்டு சுண்ட வச்ச பதார்த்தம். இதை சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம், டிஃபனுக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப சுவையாகவே இருக்கும். தலையெல்லாம் இந்த மசாலாவில் ஊறி ரொம்ப ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மீனோட வாழெல்லாம் மசாலா போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இந்த ராப்பாறை மீனை வறுத்தோம் இந்த மாதிரி சுண்ட வச்சா சாப்பிட்டு பாருங்கள், சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மீன் சமைச்சாலே ஃபஸ்ட்டு சாப்பாடு கேட்குறது எங்கள் வீட்டுக்காரு தான். சரி, நான் அவருக்காக சாப்பாடு போட்டு சுண்ட வச்ச மீனில் 2 தலையை தூக்கி வச்சு, வறுபட்ட மீனில் 2 வால் துண்டை எடுத்து வச்சு, ரசம் கப்பில் தனியாக எடுத்து வச்சு கொண்டு போய் கொடுத்தாச்சு. ரசத்துக்கு நல்ல காம்பினேஷன் அப்படின்னாலே மீன் வறுவல், மீன் சுண்ட வச்சது, சிக்கன் கிரேவி, கருவாடு, இந்த மாதிரி பதார்த்தத்துங்களை ரசத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு வாரத்தில் 3 நாளாச்சும் மீன் சமைச்சிருந்தாங்க. எங்கள் மாமியார் அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சுருக்குறாங்க. மீனுனாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் இல்லாமல் சாப்பாடுனாலே சாப்பிட மாட்டார், விஷம் மாதிரி பார்ப்பாங்க. சாதாரணமாக ரசம்னால ரசமா விஷம்னுவார். ஆனால் இந்த மாதிரி சைட் டிஷ் செஞ்சு அது கூட நம்ம ரசம் வச்சு தரும்போது அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சாப்பிடுவாங்க. இந்த ரசத்தில் மிளகு சீரகம் இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ மீன் சாப்பிட்டாலும் நல்லா செரிச்சிடுங்க. சின்னதுலேருந்தே அடிக்கடி மீன் சாப்பிட்டு பழகுனதுனால மீன் டெய்லி கொடுத்தா கூட எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.